பொறுமையா படுத்துக்கலாம் அப்படியே பயமால படுக்க அம்மா என்ன பதிமூணாம் நாள் சண்டை சண்டை வீர அபிமன்யு கொன்றமாலை நாடகத்திலே தெரியாது வந்து யார் யாருன்னு கேட்டு ஊருக்கே தெரியும் நீ தான் தனபால் எந்த மாட்டு வண்டி இருந்து இந்த அச்சாணி பிடிக்கிட்டு வந்த டேய் உன அரை உசுர ஆக்கி வீட்டு கணிச்சு விட்டுருவேன் கண்டுகிட்ட வந்தோடனே டேய் நடக்கத்தில் தங்கய்யா மாட்டடிக்கிற மாதிரி சீக்கிரம் நான் அழைத்ததாக என் அமைச்சரை அழைத்து வா சீக்கிரம் அடுத்துக்கிட்டு வரீங்க மகாராஜா கூப்பிடுறாரா கூப்பிட்டானே என்னன்னு கேளு போ நான் கேட்டு போறேன் எனக்கு என்ன மன்னர் அழைத்தார் என்று அழைத்து வா போ என்ன போறேன் ஏய் ஓய் மகாராஜா கூப்பிடுறாரா மந்திரி குஞ்சான கோழி சாமி கும்பிட போயிட்டான்னு சொல்லு சரி என்ன சொன்னா அவனை படிச்சு வச்சு சொன்னா எங்க போய் படிச்சு வச்சு வந்தாலு என்னடா சொன்னா மந்திரி குஞ்சான கோழி போயிட்டாலாம் கூப்பிடு போ அங்க போ கூப்பிடுறேன் கீழே கம்முன்னு இருக்க முடியா ஒப்பந்தாடி குண்டு பேரை பிடிங்க
மந்திரி மந்திரி குத்தா மந்திரி மந்திரி குத்து போய் சீக்கிரம் விட்டாடப்படா. ஏய் வாடா வாங்க முடியல வாடா மந்திரி மந்திரி கூச்சல் கோயில சாமி கும்பிடும் போது அதில் செவரி இடிஞ்சு விழுந்து செத்து போயிட்டான்னு சொல்லு என்னடா மந்திரி மந்திரி கூச்சல் கோயிலுக்கு சாமி கும்பிடும் போது அதில் செவரி விழுந்து செத்து போயிட்டாலாம் செத்தா போன இருக்கும்ல ஏதோ பிரச்சனை தான் கொடுக்கல ஏய் ஓய் ரெண்டு பேச்சா கூப்பிடுறாரு போனதெல்லாம் சொந்த பந்தமெல்லாம் சேர்ந்து எரிச்சு விட்டான்னு சொல்லு சரி சொல்லிட்டு போறேன் ஏண்டா எங்க அனாதை பொண்ணு எரிச்சுட்டாங்களாம் சொல்றா டேய் ஓய் மந்திரியோட சொந்த பந்தமெல்லாம் சேர்ந்து அவன் பணத்தை எரிச்சு விட்டான்னு சொல்லு எல்லாம் அனாதை பொண்ணு சேர்த்து எரிச்சுட்டாங்களாம் சொந்த பந்தமெல்லாம் சேர்ந்து அனாதை பொண்ணு எரிச்சு பிடிச்சான் எரிச்சா சாம்பல் அங்க இருக்கும்ல என்னவா இருக்குமே அருமை புண்டையாக்குது என்ன வேணும் சாம்பல் வேணுமாண்டா சாம்பலி பெய்யாத பெரிய மழை பேஞ்சி சாம்பல் எல்லாம் தண்ணி அடிச்சிட்டு போயிடுச்சுன்னு சொல்லுவோம் தெரிஞ்சிருக்கோம் பெய்யாத பெரிய மழை பேஞ்சு பெரியமா மலை பெரியமா மழை அது பெரிசாதான் இருக்கும் பெரிய மனுஷன் எதுக்கு இறங்கிட்டே இருப்பீங்க கேட்டானா வாங்கிட்டு என்ன பண்ணோம் கூட்டாடவனா ஏப்ப என்ன வேணும் உனக்கு கூட்டரிச்சனாடா வாடா கூட்டரிச்சனாடா வர முடியாதுன்னு சொல்லு அப்படியே வர முடியாதுன்னு சொல்லு கலக்கிட்ட கூயாட்ட உட்காந்துட்டு பேசிட்டு கர்மத்துக்கு வாங்குற சம்பளம் வாங்கல வர முடியாதுடா அப்படிதான் சொன்னாங்க அன்னைக்கு அந்த அண்ணன் எவ்வளவு கோவத்துல இருக்காரு குடிக்கிட்டு சக்கி எல்லாத்தையும் அடிக்கிறியா கூப்பிடுறாங்கடா துண்டே கிழிஞ்சு போச்சுடா சட்டாலா துண்டே அப்படி கிழிஞ்சுதுனா உள்ள கேரு பண்டம் இல்ல அது இல்ல எடுத்துட்டேன் ஏன்னா வரக்கூடாத பஞ்சகாலம் வந்து அந்த தண்ணி எல்லாம் பூமி குடிச்சு கோர முளைச்சின்னு சொல்லு போ அதெல்லாம் வந்து கண்டிப்பா பண்ணிக்க வாடகை வாரம் ஏங்க வராத பஞ்சம் வந்து வராத பண்டம் வந்து பஞ்சுகள் பஞ்சு வந்து வேலடிச்சு தண்ணியெல்லாம் குடிச்சு கோர முளைஞ்சிக்கிச்சாங்க என்னது கோர முளைஞ்சி அப்ப கோராக தான் இருக்கும் கோரை குதிரை மேஞ்சி பிச்சு குதிரை மேஞ்சி பிச்சு அப்படியே சொல்லணுமா அப்படியே தான் சொல்லணும் உழைப்பியா என்ன சொன்ன நீ உன மண்டி பாட்டு உண்மை சொன்னா கொஞ்சம் வயிறு கம்மியா தான் இருக்கும் இல்ல அதான் சொன்னா மண்டி போட்டு அப்படியே பண்றது நீ தான் அப்படி தொடக்கணும் என்ன அவசரம் கூது பொறுமையா கேட்கணும் என்ன குதிரை எல்லாம் குதிரை எல்லாம் கோரம் மேஞ்சி பிடிச்சான் ஆமா குதிரை கொண்ட போ குதிரை கூத்தியால குட்டி போயிருச்சா கரெக்டா சொன்னா குதிரையெல்லாம் கோரையே மேய்ஞ்சு பிடிச்சான் குதிரை நான் என்ன சொன்னேன் இப்ப என்ன சொன்னா இப்பயா குதிரை கூத்தியால குடிச்சு போயிருச்சான் இவன் தான் அப்படின்னா அவன் வைக்கிற குதிரையும் கூத்தியாலு கூத்தி வைக்கலாமா கூட்டிட்டு முறைக்க மாட்டேன் ஏப்பா எல்லாத்தையும் சேர்த்தி குத்த சொல்றான் எல்லாத்தையும் சேர்த்தி விட்ட சொல்றான் ஒன்ன பார்த்தாலும் பாவம் பார்த்தா இருக்குது சரி பா போலாம் இந்த வீட்டுல உழுந்து போனதுக்கு மதியம் வர வீதியிலே மான் போல வந்தவனை யாரடித்தாரோ இந்த கேன புண்டத்தான் தனபால் சின்ன ரிக்வெஸ்ட் பங்குனி மாதம் 18ஆம் தேதி 18ஆம் தேதி நீங்க தான் சொன்னீங்க பங்குனி மாதம் 18ஆம் தேதி பங்குனி மாதம் 18ஆம் தேதி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த முன்னழகு பின்னழகு 32 லட்சணம்
லட்சணம் கொண்ட என் பெயர் பெயர் ஆனால் அவன் அர்ஜுன மகாராஜா. அப்படி என் பெயர் அர்ஜுனா இருந்தாலும் இந்த ஆனழகனை பெற்றாலே எங்க அம்மா. உங்க அம்மா? எங்க அம்மா புண்ணியவதி. உங்க அம்மா பொண்ணு பிடிச்சி குதியா நல்லா கிருபா குடிப்பாங்க சார். கிருபா புண்ணியவதி நல்லா ரெடி பண்றாங்க போல. என் தாயார் யார் தெரியுமா? யாருக்கு உங்க தாயார்? ஓட்டுசாமி. ஐயா தாயார் கஷ்டப்பட்டு மணல முட்டியமாக ஆடிட்டு இருக்கிறாரு. எங்க வீட்டுல வாஷிங் மிஷின் இருக்குது. அந்த கொண்டு போய் வாஷிங் மிஷின்ல போட்டா துவைச்சு விடும். எங்க வீட்டுல முண்டாட்டி கையில தானே துவைக்கணும். வீட்டுக்கு போய் அடிப்பாங்கல்ல. யார் அடி வாங்குறது?
பொறுமையா இருப்பான். இதுக்கு முன்னாடி 2-3 மாசம் வந்துச்சு. அப்பெல்லாம் இப்படி அடிக்காதவன் இப்ப மட்டும் உசுர குடுத்துட்டு இப்படி அடிக்க என்ன காரணம்? இந்த கையை எங்க வச்சிருந்த? நல்லா இருக்கும். எவ்வளவுதான் அடிச்சாலும் காலைல 500 ரூபாய்க்கு மேல 1 ரூபா தர மாட்டாங்க. சரியா? ஏற்கனவே நாங்க வாங்கிட்டோம். இன்னைக்கு தான் 5 ஆள் அதிகமா டெம்போ பிடிக்காம தெரியுது. 8 மணிக்கு தான் போன் போட்டு கூப்பிட்டு எல்லாம் கூட்டு வந்துக்கிறாங்க பண்ணிக்கு. சும்மா இல்ல. ஏன்னா அவர் சொல்லி அனுப்பினாராம் கூத்து கொடுக்கும் போது கூத்து நல்லா இருக்குன்னு பாரு. அவன் செத்தாலும் பிரச்சனை இல்ல. டேய் எட்ல 14 பேர் ரெகுலரா. ஆமா. இன்னைக்கு 6 பேர் எச்சு. என்ன பண்ண? 22. ஆமா. தலைக்கு மேல 650 ரூபாய் 50 காசு. இல்ல எனக்கு கூட 650 ரூபாய் கொடுத்துருவாங்க. ஏதோ வெளியில வந்தவனே உனக்கு 500 ரூபாய் தாண்ட வினப்பட்டுவேன். போதும் பெட்ரோல் இருந்தா. சரி நல்ல மனுஷன் நீ. சொல்லுங்க. ஏங்க என் மூஞ்ச பார்த்தா அவங்களால அடிக்கிறதுக்கு மனசு வருமா? சொல்லு பாக்கலாம். ஒரு நிமிஷம் இரு. என்னடா ரகம் டேய். அப்பா நானும் எங்கெங்கயோ போயிட்டு விட்டேன். இது என்னமோ நல்ல பாம்பாட்டம் மஞ்ச சார இன்னும் இருக்குதா? இந்த மாதிரி இன்னும் பாம்பு தான். முன்ன பாம்பு கல்ல விரியும் கட்டி விரியும் தான் வர்ற வருதுடா. என்னென்ன ரகம் வர்றா டே. விட்றா இங்க கொண்டாடா. சத்தியமா சொல்றேன் இந்த செட்டுக்கு எந்த கோமாளி வச்சுக்கண்டா வருவான்? ஒரு ஜீவனை அடிச்சு கொள்ள இத்தனை வகையான ஜீவன் ஏன் அடிக்க கூட சாமி சாமி மனுஷன் ஓய் அத வந்துட்டு உட்காரத்துக்கு இடம் இல்ல. திட்டு போட்டு பெருசா ஒரு டிராவல் சேர்றா எடுக்க மாட்டேங்கிறான். சாட்டிக்கு மட்டும் தனியா பொட்டி போட்டு எடுத்துட்டு வரான். 4 வருஷமா பாக்குற உடைய மாட்டேங்குது. கட்டாங்க ஐயா அடிக்கிறது காசு பிடிக்கணியே. எத்தனை பேருக்கு கொள்ள மாட்டேங்கிறீங்களா? எத்தனை குடும்பத்துக்கு அடிப்பேன்? நீ காசு குடிச்சு வெறி எடுத்து பேர் அடிப்பான் ஆயாட்டம். அவன் அடிச்சானா ஜியா உன் மண்டையிலே போட்டுருவேன். சொன்னேன் நீ காசு குடுத்தா போய் எனக்கு ஒரு அடி வாங்க வச்சுட்டேன். கத்திரா வந்துச்சு இதெல்லாம் பத்திரமா 4 டன் வர மாட்டேங்குது சாப்பிட்டீங்க. பழையூர் மேட்ல வண்டி அப்பதானே அடிக்க மாட்டாங்க. சுவாமி ஒரு நாடு குருல வம்சத்தில் பிறந்துட்டார். வாழையடி வாழையாக வந்துட்டார். என் தந்தையார் பாண்டுபுத்திர மகாராஜன். எவ்வளவு காசு வாங்குறீங்கப்பா? பாண்டு அடிக்கிறீங்க. பாண்டு மன்னன். ஓ பாண்டு மன்னன். என் தாய் குந்தி மந்தாரை. ஓ தாய் குந்தி மந்தாரை. ஏங்க தந்தையாருங்கிறது ஒண்ணு இருக்கலாம். அம்மா 2 சொல்றியே. இதுல நீ குந்திக்கு பிறந்தியா மந்தாரைக்கு பிறந்தியா? நண்பா தருமன் பீமன் விஜயன் நகுலன் சகாதேவன் 5 பாண்டவர் இருக்க. இந்த 5 பாண்டவர்களே தருமன் பீமன் விஜயன் மூவர் குந்தமாதேவிக்கு பிறந்தவர். என் சிற்றன்னையாகிய மந்தார தேவிக்கு நகுலன் சகாதேவன் என்றும் என் தங்கையால் சங்குபதி. ஓ தங்கையால் சங்குபதி. ஆமா சரிங்க நண்பா. சாமி இப்படி நாங்க 5 ராஜாக்கள் ஆண் மக்கள் நான் பிறந்திருக்கேன். டேய் ஓய் நான் எந்த நாட்டுக்குடா அரசன்? எந்த நாட்டுக்கு அரசன்? சுவாமி நாளைக்கு பட்டி ஓட்டுவாங்க சாமி.
கஷ்டப்படாது கால் நல்லா அமுக்கி விடு என்ன பண்ணுவீங்க அமுக்கியா கால் சீக்கிரம் ஓய் இல்ல உக்காந்துட்டு மாடுவேன் இப்பதான் முட்டி போட்டான் சேர்ந்து ஒத்துக்கிட்டோம் உக்காந்துட்டா மண்ணாய் பேரு ஏன் வெள்ள பாவாட ஆட்டா பாட்டம் மகாராஜாட்ட நல்லா இதுல கை தட்டி பார்க்கலாம் இந்த கோமலாட்ட முடிச்சா கை தட்டி பார்க்கலாம் எதுக்குமே ஓட்டு விடுவேன் எல்லாம் சொல்ல ஓட்டேவா நீ சொன்னதா எங்களுக்கு புரியல புரியல ஒன்ஸ் மார்க் கேட்கலாங்கிற ஏங்க மகாராஜாட்ட நல்லா கை தட்டி பார்க்கலாம் கோமலாட்ட நல்லா கை தட்டி பார்க்கலாம் ஏய் தனபாலு உனக்கு 10 ஓட்டு விழுந்திருக்கலாம் ஆனா 10 செல்லாத ஓட்டு எனக்கு ஒரு ஓட்டு விழுந்தாலும் என் லவர் தட்டி பிச்சு அது போதும் ஐ லவ் யூ அதுதான் ஊருக்கு ஒரு லவர் வச்சுக்கிட்டு உனக்கு தெரியுதா உங்களுக்குலாம் சுவாமி உலகம் 56 தேசம் 56 தேசம் 56 தேசத்திலே என் நாடு உங்கள் நாடு டெல்லி அஸ்தாபுரம் ஓ டெல்லி அஸ்தாபுரம் உண்மைதான் சரிங்க டெல்லி அஸ்தாபுரத்தை அரசாட்சி செய்யக்கூடிய அரசனாக இருந்தாலும் டேய் ஓய் பாவியாகி என் பெரியப்பா மகன் கௌரவர் செய்த வஞ்சகம் ஒன்றா இரண்டா 1 கோடி வஞ்சகம் செய்தான் என்னங்க நண்பா சுவாமி அத்தனைக்கு தப்பி பிழைத்த பாண்டவர்கள் இந்திரனை துணை கொண்டு நாங்க இந்திரபிரசவத்தை ஆண்டு வந்தாலும் அந்த இந்திரபிரசவத்துல எங்க ஆள விட்டானா இங்க வாழ்றீங்க இந்திரபிரசவத்தில் இருந்த பாண்டவர்களை விருந்துக்கென்று அழைத்து ஐவரும் உறங்கு நேரத்துல அரக்கமா மாளிகைக்கு தீ மூட்டினான். ஓ ஐவரும் உறங்கு நேரத்துல அரக்கமா மாளிகைக்கு தீ மூட்டினான். அப்போது செத்தீங்களா? அப்படி அரக்கமா மாளிகையில் தப்பி பிழைத்த பாண்டவர்கள் ஏய் ஓய் இதோ பாண்டவருக்கும் கௌரவருக்கும் பகை ஏற்பட்டு இதோ குருச்சேத்திரத்தில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. குருச்சேத்திரத்துல உண்மைதான். சரிங்க நண்பா சுவாமி, முதல் நாள் சண்டையில் இருந்து 10 நாள் சண்டை வரைக்கும் 886 ஆயுள் படித்த காங்கேயன் என்கிற வீரபார் சேனல் பண்ணார். ஓ முதல் நாள் சண்டையில இருந்து 8ஆம் நாள் சண்டை வரைக்கும் 10ஆம் நாள் சண்டை வரைக்கும் பீஷ்மர் பட்டம் கட்டுறாரு. காங்கேயன் என்கிற பிதாமகர் பீஷ்மர் சேனாதி பட்டம் தரித்து இந்த பாண்டவர் வச்சுவாங்க சேனாதி பட்டம் தரித்து சண்டை செய்தாலும் நண்பா சுவாமி சொந்த பாட்டனார் என்று பாராம 10ஆம் நாள் சண்டையிலே கத்துறாங்கல்ல அவுச்சு பண்ணாதீங்க. அவுச்சு பண்ணா எப்படி புரியும் சொல்லு பாக்கலாம். நல்லா இருக்குது. சரி சத்தமா சொல்லிட்டேன். கம்மி இருக்குது. இந்த 10ஆம் நாள் சண்டையிலே நண்பா சுவாமி என் பாட்டனார் என்று பாராமல் சிகண்டிய முன்னிறுத்தி என் பாட்டனாராக பீஷ்மரை
நாள் சண்டையில சிகண்டிய முன்னிறுத்தி உங்க பாட்னார பீஸ்மர முடிச்சிட்டீங்க. என் தாத்தாவை கொன்றோம். கொன்னீங்க. 11 நாள் சண்டையிலிருந்து 12 நாள் சண்டை வரைக்கும் குருவாயூர் துரோணாச்சாரியார் சேனாதிபதி தெரிவித்து சரி இதுவரையில 12 நாள் சண்டை முடிந்திருக்கிறது. முடிஞ்சிருக்குது நண்பா சுவாமி. இந்த பாலும் சொத்துக்காக இந்த பாலும் பூமிக்காக பாலும் இந்த நப்பாச கட்ட அந்த சொத்துக்காக நண்பா சுவாமி டேடே ஓய் ஓட்டு ஐயோ சாமி மகாராஜா 18 நாள் சண்டை பாரதம் துவக்கும் பொழுது இந்த பாலும் பூமிக்காக நான் பெற்ற மகனாகி என் மகனாகி அரவானையே பலி கொடுத்தான். பாலும் மண்ணுக்காக உங்களுடைய மகனை பலி கொடுக்குறீங்க. பாலும் பூமிக்காக என் மகனாகிய பாரதம் துவக்கும் பொழுது முதல் நாள் சண்டை என்று என் மகனாகிய நல்ல அரவானை பலி கொடுத்தோம். முதல் நாள் சண்டையில அரவானை பலி கொடுக்குறீங்க. அரவானை பலி கொடுத்து எங்களுடைய கத்திய ஆயுதத்திற்கு ரத்தத்தை சூட்டி 12 நாள் சண்டை முடிந்திருக்கிறது. முடிந்தால் 13 நாள் சண்டையில குருவாயூர் துரோணாச்சாரியார் என் அநாய தாரா போல் படித்த தருமரை ரதகோடி கம்பத்தினால் இழுத்து வருவேன் என்று கௌரவர் தலைவன் துரியோன் இடத்துல சேனாதிபதி தெரிவித்திருக்கிறார். சரிங்க சுவாமி. அப்படி இருக்கும் தருவாயிலே 12 நாள் சண்டை முடிந்து விட்டது. விடிந்தால் 13 நாள் சண்டை. யாராருக்கு சண்டை? யாராருக்கு போர் புரிவது? எப்படி அணிவகுப்பது என்று ஒன்று புலப்படாம இருக்கிறது. என்னடா ஒரே சத்தமாகிறது. ஆண்டு வரக்கூடிய கிங்லர் மன்னர்கள் உண்மைதான். ஆனா சண்டைக்கிட்டே பேடி பையா கலிங்கி தேசத்தை ஆளக்கூடிய வெண்கல ரதம் வந்த கிங்கிலி மன்னர்கள். அடே அர்ஜுனா, உன் மனதிலே திறமை இருந்தால் உன் கையிலே வலிமை இருந்தால் வாடா சண்டைக்கு என்று வலிமை கையில சொத்து வில்லை நல்ல வில்லை. நீ வாடா எங்க நாட்டுக்கு வா. உன கொட்டி ரெண்டா பிரிச்சு போறவாடா. இங்கிலீஷ் தேசம் வந்து போடுறா. கலிங்கி தேசத்துக்கு வாருங்கள். கலிங்கி தேசத்துக்கு வாடா பேடி பையா. கண்டி மேல போட்டா நீ நான் ஒண்டி தானங்க அங்கோல பாத்துக்கலாம் மிச்சமையா. என்னடா ஒரு ஆச்சரியம். வடக்கே கலிங்கி தேசத்தை ஆளக்கூடிய வெங்கல ரதம் கொண்ட கிங்கிலி மன்னர்கள் வாடா சண்டைக்கு அர்ஜுனா என்று அழைக்கிறார்கள். வானத்தை தொடுக்கும் பொழுது பின்தொடர்ந்து ஓடுகிறார்கள். இதில் ஏதோ ஒரு மகிமை இருக்கிறது. இதை என் மாமனாகி கண்ணன் உரைத்திருக்கிறார். அர்ஜுனா, வலினா சண்டைக்கு போக கூடாதான். சண்டைக்கு போக கூடாது. வந்த சண்டை விடக்கூடாதான். அப்படி என்றால்
இந்த கிங்கிலி மன்னருக்கு நமக்கு என்ன பகை? என்ன பகை? நமக்கு அவருக்கு முன்பகை பின்பகை யாதும் இல்லை. நம்மளிடத்தில் ஏன் வழிபதமாக சண்டை கிளக்க வேண்டும்? தெரியலையா யாருக்கு எதுக்கு? அதனால இங்க பாரு, இன்று 13ஆம் நாள் சண்டையிலே அந்த வெங்கல ரதம் கொண்ட கிங்கிலி மன்ன இடத்தில் யுத்தத்திற்கு புறப்பட வேண்டும். அதனால் என் மாமனாயை கண்ணன் அழைக்க வேண்டும். மாமன் கண்ணனே ஆகட்டும். சுவாமி, என் மாமனாகி கண்ணனை தோற்றம் செய்யும் பொழுது சங்குனால முழக்கமாகிறது. ஆமாங்க, செங்கருடால்வார் சத்தம் கேட்கிறது. கேக்குது. என் மாமனாகி கண்ணன் வருவார் போல் தெரிகிறது. தெரிகிறது. பார்ப்போமா? ஆதிமாயவனாகி எம்பெருமானை அழைக்க, எம்பெருமானாகி கண்ணன் சபைக்கு வருகிறார்கள்.